சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சின்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்த சனி பயிற்சி. பாருங்கள், சனி பகவான் 8ஆம் பாவத்தில் வருகிறார். 8ஆம் பாவத்தில் சனி பகவான் நுழைஞ்சாவே சிம்மராசிக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சிம்மராசிக்கு இவர் 6க்கும் 7க்கும், அதாவது இவர் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் என்று சொல்வேன். நன்மை செய்யாத கிரகம் என்று சொல்வேன். இவர் 8ஆம் பாவத்தில், ஏனென்றால் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, விரோதி. இவர் 8ஆம் பாவத்தில் வந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்சமயம் உங்களுக்கு குரு பகவானின் அருள் இருக்கின்றது. அதனால் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தப்பிக்கிறீங்க என்று சொல்வேன். ஆனாலும் சனி பகவான் தன்னுடைய வேலை காட்டாமல் விட மாட்டார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் மந்த நிலைமை இருக்கும். வியாபாரத்தில் சூடு பிடிக்காது, அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். சில பேருக்கு ஆரோக்கியம் கெடும். 8ஆம் பாவத்தில் சனி வந்தால் இந்த ஜுரம் வருது, சீசன் ஜுரம் வருது, வயிற்று சம்பந்தமான நோய் வருது. உங்களுக்கே மார்காதிபதி தசை இருந்தால் இந்த நேரம் ஹாஸ்பிட்டலுடைய முகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா சுமாரான காலம் என்று சொல்வேன். நீங்கள் அரசியலில் இருந்தால் விரோதிகள் அதிகம், அலைச்சல் அதிகம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கம்மியாக பேசணும், தேவை இருக்கிற வார்த்தையில் கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் எந்த அரசியலில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரிப்பா, பல பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஆளை வச்சு சிம்மராசியின் பலனை சொல்லக்கூடாது என்று சொல்வேன். யார் எந்த ஜோசியக்காரர் இருந்தாலும் ஒரே தலைவரை வச்சு ஜோசியம் சொல்லாதீர்கள். அவருடைய ஜனம ஜாதகத்தையும் பார்த்து ஜோசியம் சொல்ல வேண்டும். இது பொது பலன், இது எல்லோருக்கும் பொறுக்கும் இல்லையா? இதெல்லாமே 60% வரைக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும். 100% வேலை செய்யும் என்றால் உங்கள் ஜாதகமும் பார்க்க வேண்டும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, சுமாரான காலம். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். பாருங்கள், இந்த வேலை காலமும் இந்த சனி மாற காலத்தில் சூரியன் அதிகமாக பலமீனமாக இருக்கக்கூடாது. இது பலம் அதிகமாகும், உச்சமாக வருவார் சூரியன். சூரியன் உச்சமாக வரும் பொழுது தன்னுடைய ஹீட்டை குறைக்கிறதுக்கு பரிகாரமெல்லாம் இருக்கு. பரிகாரம்: தினமும் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டும். ஆமாம், யூரினேஷன் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சூரிய பகவானை தினமும் கும்பிட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமக சொல்ல வேண்டும், அல்லது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சூரிய பகவானை கும்பிட்டுட்டு காயத்ரி ஜபம் செஞ்சு சூரியனுக்கு தண்ணீர் விட்டு வந்தால், அதுக்கப்புறம் சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறும் நவகிரக கோயில் போய் சனி பகவானை சுற்றிட்டு வர்றது, இதை செய்து கொண்டு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.